அவுட் சைடு இந்தியாவில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாக தான் கிஃப்ட் சிட்டி இருக்குது. மொரிஷியஸ், லக்சம்பர்க், துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல இருந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒன் இஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் திமேட்டிக் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபண்ட் ஹவுசஸ் எப்படி கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்படின்னா அதில் லார்ஜ், மிட், ஸ்மால் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் சைக்கிளில் மிட் கேப் நல்லா பண்ணும், சம்டைம்ஸ் ஸ்மால் கேப் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், கிஃப்ட் சிட்டி. இது வந்து ஃபியூச்சர் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் என்ஆர்ஐஸ். என்ஆர்ஐஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஃபாரின் நேஷனல் கம்பெனிஸில் இருக்கவங்க, கார்பரேட்டில் இருக்கவங்க, இது எல்லாருமே வந்து கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரி, பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 95% வந்து ருப்பீஸில் இல்லைங்க, டாலர்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஏசா அப்போ டாலர்ஸில் நான் மணி வந்து ஏர்ன் பண்ணுறேன், இல்லை டாலர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் அனிதா மோகன், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கிஃப்ட் சிட்டியை பற்றி, அவுட் பவுண்ட் ஃபண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் கால்ட் அவுட் பவுண்ட் ஃபண்ட். அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய டாலர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிஃப்ட் சிட்டி வந்து குஜராத் அண்ட் அஹமதாபாத் அது நியரஸ்ட் பிட்வீனில் இருக்குங்க. ஸோ இந்த கிஃப்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து லைக் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஃபின்டெக் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபண்ட் ஹவுசஸும் உள்ளே இருக்காங்க. ஸோ பிஎம்எஸும் பண்ண முடியும், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ செக்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஎஸ் டாலர்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட கிஃப்ட் சிட்டி வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கவங்க வந்து அவுட் பவுண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. வேறஸ் த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாக தான் கிஃப்ட் சிட்டி இருக்குது. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். செபி ரெகுலேஷன்ஸ், ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ், ஐஆர்டிஏ ரெகுலேஷன்ஸ், பென்ஷனுக்கான பிஎஃப்ஆர்டிஏ, இதை தாண்டி கிஃப்ட் சிட்டிக்கான ரெகுலேஷன்ஸ் ஐஎஃப்எஸ்சிஏ, அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்வாங்க. இந்த ரெகுலேட்டரி ஹாஸ் அ ஈக்குவல் பவர் லைக் செபி மாதிரி, ஆர்பிஐ மாதிரி, ஐஆர்டிஏ மாதிரி ஒரு பெரிய ரெகுலேஷன்ஸாக இதுக்கு இருக்குது. இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் மணி வந்து இந்தியாவுக்கு எப்படி வருது அப்படின்னா, எந்த மாதிரி கண்ட்ரிஸ் லைக் மொரிஷியஸ், லக்சம்பர்க், துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல இருந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்கு நம்ம இந்தியா. இந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம கிஃப்ட் சிட்டியில் பார்க்கும்போது என்ஆர்ஐ செக்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஸோ நான் எந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அவங்க மைண்டில் ரைஸ் ஆகும். ஒன் இஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் திமேட்டிக் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபண்ட் ஹவுசஸ் எப்படி கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்படின்னா அதில் லார்ஜ், மிட், ஸ்மால் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 80 to 100% மார்க்கெட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒரு 20% வந்து திமேட்டிக் ஃபண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபீடர் ஃபண்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபண்டில் ஸ்டிக் ஆக மாட்டாங்க, இது மல்டிபிள் ஃபண்ட்ஸை வந்து திமேட்டிக்கில் கொண்டு வருவாங்க. ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு லார்ஜில், ஒரு மிட் அந்த மாதிரி அவங்க ஸ்டக் ஆகாமல் அவங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சிக்னேச்சராக இருக்கும். சம்டைம்ஸ் மார்க்கெட் சைக்கிளில் மிட் கேப் நல்லா பண்ணும், சம்டைம்ஸ் ஸ்மால் கேப் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வேணுன்றதுனால எல்லா டைப் ஆஃப் இதுலேயும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அகெயின் தேர் இஸ் அ 2 செக்டார்ஸ் இருக்குது.